செம்ம சீனிக்குது. என் பேரை எப்படி சொல்ல எப்படி இன்ட்ரக்ஷன் கொடுக்கப்பறம் டாக்டர் திவாகர் பிபிடி. இப்போ அது எப்படி மாறி இருக்கு? குட்டி நடிகர் திலகம் அப்படின்ற ஒரு பேர் கலந்து. என்ன கொடுமை சரவணன். என்னை பற்றி சொல்லணும்னா நான் சினிமாவில் ஹீரோ ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஸோ இன்னைக்கு சார் கூட சேர்ந்து நான் இன்டர்வியூ பண்ண போறேன்றதை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இவரா? ஓ இவரா? 2 ஆக்டர்ஸ் இதுக்கு அடுத்து ஃபியூச்சர்ல வரப்போற 2 ஆக்டர்ஸோட ஆக்டிங் வார் மாதிரி தான் இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் நிறைய இருப்பாங்க. ஸோ நம்ம அவங்கள பற்றி கவலைப்படக்கூடாதுப்பா. நம்மளோட இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். நம்மளோட மக்கள் கொடுத்த பட்டமா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தனி திரை உலகமே மிரண்டு போய் தான் பார்க்குது. முக்கியமான செலிபிரிட்டி சொன்னாங்க, நயன்தாரா மேடமோட ஹஸ்பண்டே எடுத்து என்னோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்களா டெய்லியும். அந்த நாய் காலையில் செருப்படி 5 விடும்னு சொல்லி வை. அந்த வாயை போட்டு மண்டல வச்சு தேய்ச்சி விடு. புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு நடிகர்களுக்கு ஒரு பாடி. எவ்வளோ நேரம் தான் மூஞ்சி ஆட்டினே இருப்ப. நீங்கள் தான் வந்து அடுத்த தளபதி, நீங்கள் தான் அடுத்த சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொன்னோம். அதெல்லாம் நீ கேட்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு. பட் இன்னும் 10 வருஷத்தில் இவர் சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு பெரிய ஆக்டராக வளர்ந்து நிற்பாரு அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. லவ் டேய் என்னடா மூஞ்சி இது? அடுத்து கோபம், இப்போ வந்து அழுகை. விஜய் வந்து ஒரு படத்தில் பேசுகிற டைலாக்கு அதை பேசி காட்டுங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட வீடியோ கமெண்ட்ஸ், இது வந்து அவரோட வீடியோ கமெண்ட். அதை வந்து ரீட் பண்ண போறீங்க. வந்துமா சூப்பர் ட்ரை பட் ட்ரோன் ட்ரை அகைன். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இது எட்டல மாமா. பெல்லி எட்டலனா மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே? நான் வந்து என்ன மாதிரியான 4 வகையான மூச்சு பயிற்சிகள் என்னது? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக் பிரீத்திங். லூசுரா? லூசு இல்லனே, மென்டல். ஸ்டார்ட். எல்லாரையும் பார்க்க பிடிக்கும், பவரை பார்க்காம பிடிக்கும். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? வடிவேலு வடிவேலு அப்படி போதும் நீ பாட்டு. வடிவேல் வந்துமா படிச்சுறாயா? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வடிவேல் இது சார். நீங்க வடிவேல் சார் மாதிரி பண்ணி காமிச்சீங்களா இல்ல அந்த டைலாக் பிடிக்கும் வந்தீங்களா? அவர் பிடிச்சது அவரும் அப்படி பண்ணுவாருமா விஜய். சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமா பேசு, சாக்கடை முன்னாடி இல்ல, பயாம நில்லு. ரஜினி நிறைய கொடுப்பான். நாய் மாதிரி இழைக்கிறது. அடுத்து வந்து ஃப்ராக் பிரீத்திங், தவளை காத்து முழுக்கும். இது கேஸ் ட்ரபிள் ஆயிடாது, எல்லா காத்தும் உள்ள போனா. அதான் ஃப்ராக் பிரீத்திங். அதாவது செவரல் கல்ஃப் ஆஃப் ஏரை இங்க வச்சு தொண்டையில வச்சு உள்ள இருக்கணும். இது ஒரு பிரீத்திங். டாக் பிரீத்திங், ஃப்ராக் பிரீத்திங். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 பண்ணியிருந்தேன்.